Hi friends, இந்த வீடியோவில் ECE டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஆம்ப்ளிஃபையர்ஸ் சரியா. ஸோ இந்த டாபிக் RRB JEE CBT 2 எக்ஸாம்ஸ், அதே மாதிரி TNPSC அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கான டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு முக்கியமான டாபிக் தான். அந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியே அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதா? அந்த சிக்னலோட மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுவோம். சில பர்பஸ்க்கு நமக்கு ரொம்ப அதிகமான சிக்னல் ஸ்ட்ரென்த் தேவைப்படும். பட் நமக்கு இருக்கிற சிக்னல் ரொம்ப லோ சிக்னலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆம்ப்ளிஃபிகேஷன். சரியா? ஓகேவா? ஸோ அதுதான் மெயினாக. ஸோ அப்போ ஆம்ப்ளிஃபையரோட சிம்பல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் காமனாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெரிய சர்க்கியூட்குள்ளே ஒரு ஆம்ப்ளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால, ஸோ வித்தின் அ சர்க்கியூட், வித்தின் அ பாக்ஸ்குள்ளே அவங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதுதான் ஆம்ப்ளிஃபையரோட சிம்பிள். அல்லது இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சிம்பிள் காமனாக ஆப்பம்க்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஆப்பமோட ஸ்டாண்டர்டான சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இந்த சிம்பிளும் கரெக்ட் தான், இந்த சிம்பிளும் கரெக்ட் தான். அதே மாதிரி முதல் ஆம்ப்ளிஃபையிங் டிவைஸை 1906லேயே யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆடியன் வேக்யூம் டியூப் தான் முதல் ஆம்ப்ளிஃபையிங் டிவைஸ். ஸோ இதுதான் முதல் ஆம்ப்ளிஃபையராக அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு வேக்யூம் டியூபை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆடியன் வேக்யூம் டியூப் 1906ல். அதுக்கு பிறகு 1960s கிட்ட தான் முதல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையரை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. புரியுதா? 1906ல் வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணாங்க. 1960 வரை வேக்யூம் டியூப் தான் யூஸ் பண்ணாங்க. 1960க்கு பிறகு டிரான்சிஸ்டரோட இன்வென்ஷனுக்கு பிறகு டிரான்சிஸ்டரை வைட்லி யூஸ்ட் அஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். புரியுதா? இதை நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிஜேடி நான் ஃபெட் நான் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். அப்போவே நான் சொன்னேன் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போவே நம்ம எல்லா ரீஜன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சேச்சுரேஷன் ரீஜனில் எப்படி ஆக்ட் ஆகும் ஒரு டிரான்சிஸ்டர், சேச்சுரேஷன் ரீஜனில் இட் ஆக்ட் அஸ் அன் ஆன் ஸ்விட்ச், அதே மாதிரி கட் ஆஃப் ரீஜனில் இட் ஆக்ட் அஸ் அ ஆஃப் ஸ்விட்ச். கரெக்டாக? ஸோ இப்போ ரெண்டு ரீஜன்லையுமே இட் ஆக்ட் அஸ் அ ஸ்விட்ச் தான். அதே மாதிரி எந்த ரீஜனில் ஆம்ப்ளிஃபையர் ஆக்ட் ஆச்சு, டிரான்சிஸ்டர் ஆக்ட் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் இன் ஆக்டிவ் ரீஜன், ஆக்டிவ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கு? ஸோ ஆக்டிவ் ரீஜனில் தான் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஆம்ப்ளிஃபையர்னாலே நமக்கு ஒரு டிரான்சிஸ்டர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வேக்யூம் டியூப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு டிரான்சிஸ்டரோட இன்வென்ஷனுக்கு பிறகு டிரான்சிஸ்டரை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஆப்பம், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அது இப்போ காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் ஆப்பம். சரியா? ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். சரியா? ஒரு ஆம்ப்ளிஃபையரோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிரான்சிஸ்டருக்கே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால தான் நம்ம ஃபெட்டுக்கு போனோம், ஃபார் ஹை இன்புட் இம்பிடன்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு அதிகமாக தேவைப்படுற ஃபீச்சர் என்னென்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட்டாக லோ அவுட்புட் இம்பிடன்ஸ் நமக்கு தேவை. அதே மாதிரி கெயின், வோல்டேஜ் கெயின் ஆகட்டும், கரண்ட் கெயின் ஆகட்டும் அதிகமாக இருக்கணும். இதுதான் இந்த 3 மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆம்ப்ளிஃபையர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை இன்புட் இம்பிடன்ஸ், லோ அவுட்புட் இம்பிடன்ஸ், அதே மாதிரி எல்லா கெயின், வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின் எல்லாமே அதிகமாக இருக்கணும். சரியா? ஸோ கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் ஒரு ஆம்ப்ளிஃபையராக இருக்கிறதுக்கு அதோட கெயின் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹையாகவும் இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய விதமாக அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணுறது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ், மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட்ரி இருந்ததுன்னா அதை சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்னால் நிறைய சிங்கிள் ஸ்டேஜ் எல்லாத்தையுமே கேஸ்கேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ நிறைய ப்ராக்டிக்கல் ஆம்ப்ளிஃபிகேஷன் பர்பஸ்க்குலாம் மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் மூலமாக ஆம்ப்ளிஃபை பண்ணுறதை விட நிறைய சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸை கேஸ்கேட் பண்ணோம். கேஸ்கேட்னா அடுத்தடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் கிடச்சிருமா. அதை தான் ப்ராக்டிக்கல் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ். சரியா? அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸிஃபிகேஷன் என்னன்னா, ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், லார்ஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். எழுதிக்கோங்க. ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஏன் ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்மால் லெவல் ஆஃப் வோல்டேஜை லார்ஜர் வோல்டேஜாக எனக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வைட்லி யூஸ்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் ஆகட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் ஆகட்டும், இது எல்லாமே ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான். அதாவது ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒரு ஆடியோ அவுட்புட் வேணும் அப்படின்னா நமக்கு சின்ன ஒரு சிக்னல், ஏதாவது ஒரு சின்ன சிக்னல் இருக்குது, அதை லார்ஜ் சிக்னலாக நான் மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சென்சார் இன்புட்
எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மைல்டு அவுட்புட் தான் நமக்கு வந்திருக்கும் கரெக்டாக. பட் அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும்போது நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி காட்டணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி சென்சார் இன்புட்ஸை நான் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு கொடுத்து இந்த ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த சென்சார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான். புரியுதா? அதே மாதிரி லார்ஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The small signal amplifiers are also called as voltage amplifiers. Large signal amplifiers are also called as power amplifiers. பேரில் இருக்கு இல்லையா பவர், ரைட்டா? அப்போ பெரிய வோல்டேஜ் லார்ஜர் வோல்டேஜை இன்னும் கொஞ்சம் லார்ஜர் வோல்டேஜை ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் லார்ஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மேக்ஸிமம் இதில் ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸில் இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இந்த லார்ஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸுங்கிறது இந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர், அந்த சென்சாருக்கு யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர்ஸ் அது எல்லாமே ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அல்லது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். லார்ஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் அந்த ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னா ஆடியோ அவுட்புட் நமக்கு ரொம்ப ஹை வோல்டேஜ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த லார்ஜர் வோல்டேஜை லார்ஜஸ்ட் வோல்டேஜாக மாற்றுறதுக்கு இந்த லார்ஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் என்னென்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர், பவர் ஆம்ப்ளிஃபையர். அடுத்த விதமாக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? ஆம்ப்ளிஃபையர்ஸை ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸ், பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான். புரியுதா இல்லையா? ஸோ இது எல்லாமே இத்தனை கிளாஸஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல. பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், இது பேஸ்ட் ஆன் அந்த சிக்னல், இன்புட் சிக்னல், அவுட்புட் சிக்னல் அப்படி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் அந்த கிளாஸிஃபிகேஷன். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் என்ன அப்படின்னா அந்த சிக்னல்ஸை எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணணும்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஆம்ப்ளிஃபை பண்ணணும். புரியுது? அதாவது ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் நான் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் தான் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு டேட்டா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ், அதுதான் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். இது பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணும். அதான் பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், பவர் ஆம்ப்ளிஃபையர்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது பவர் ஆம்ப்ளிஃபையர். சரியா? அடுத்த விதமான கிளாஸிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான கிளாஸிஃபிகேஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரினா பேஸ்ட் ஆன் கிளாஸஸ், அதோட எஃபிஷியன்சி, டிஸ்டார்ஷன், லீனியாரிட்டி, கண்டக்ஷன் ஆங்கிள் அதெல்லாம் பொறுத்து இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸை 4 விதமாக நம்ம பிரிக்கலாம். 4ன்னு சொல்கிறத விட இன்னும் நிறைய கிளாஸிஃபிகேஷன் உண்டு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் ஏபி. இந்த 4 தான் ரொம்ப முக்கியமான கிளாஸஸ். இதையும் தாண்டி கிளாஸ் டி, கிளாஸ் இ, கிளாஸ் எஃப், கிளாஸ் டி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆம்ப்ளிஃபையர் கிளாஸஸ் உண்டு. பட் அது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அது எல்லாமே நான் லீனியர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். சரியா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிளாஸையே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய அந்த அந்த ஏசி இன்புட் இருக்கு இல்லையா அதோட ஃபுல் சைக்கிளையுமே அவுட்புட்டுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணிவிடும். புரியுதா? நம்ம இப்படி ஃபுல் ஏசி சைக்கிள் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா இன்புட்டை, அந்த ஃபுல் ஏசி சைக்கிளையுமே அவுட்புட்டாக ஆம்ப்ளிஃபை பண்ணி காட்டும். புரியுதா? இது கிளாஸ் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் சைக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும். இது கிளாஸ் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தேன் ஹாஃப் சைக்கிள் தான் யூஸ் பண்ணிக்கும். கிளாஸ் ஏபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில். புரியுதா? ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் கிளாஸ் ஏபி. ஓகே, ஃபஸ்ட் இது ரெண்டுத்துல ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணி ரெண்டுத்துக்குமான அட்வான்டேஜஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறது இந்த கிளாஸ் ஏபி. ஸோ கிளாஸ் ஏனா ஃபுல் ஏசி சைக்கிள் இன்புட், கிளாஸ் பினா ஹாஃப் சைக்கிள், கிளாஸ் சினா லெஸ் தேன் ஹாஃப் சைக்கிள், கிளாஸ் ஏபினா கிளாஸ் ஏ ப்ளஸ் கிளாஸ் பி. அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஆம்ப்ளிஃபையர்ஸை. ஆர்சி கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர், டைரக்ட் கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர். இது என்னென்னு பார்க்கலாம். ஆர்சி கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர்னு என்ன அப்படின்னா நம்ம மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா. அந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கப்பிள் பண்ணியிருப்பாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ அப்படி கப்பிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஆர்சி கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர். ஸோ மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையரை எப்படி அடுத்த ஸ்டேஜ் கூட கப்பிள் பண்ணியிருப்பாங்க பை மீன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ அதுதான் ஆர்சி கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர். அடுத்தது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர். டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள் பேர்லேயே இருக்கு இல்லையா. ஸோ அந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையரை அடுத்த ஸ்டேஜ் கூட எப்படி கப்பிள் பண்ணியிருப்பாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்தது டைரக்ட் கப்பிள் ஆம்ப்ளிஃபையர்னா 2 ஸ்டேஜை டைரக்டாக கப்பிள் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டைரக்ட் கப்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர். சரியா? இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தேவை கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நமக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்மெட்டில் தான் மேக்ஸிமம் இதில் இருந்து கேட்பாங்க. சரியா? அடுத்தது என்னன்னா அடுத்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர், காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டிரான்சிஸ்டர்லேயே நான் சொன்னேன் இல்லையா. காமன் எமிட்டரோட அட்வான்டேஜஸ் என்ன, காமன் பேஸோட அட்வான்டேஜஸ் என்ன, காமன் கலெக்டரோட அட்வான்டேஜஸ் என்ன, ஒவ்வொன்றுத்துலையும் எப்படி டோப்பிங் பண்ணியிருப்பாங்க, அதோட சைஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம டிரான்சிஸ்டர் வீடியோவில் நம்ம பார்த்தோம். நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா அது டீட்டெயிலாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப பேசிக். சரியா? ஸோ இதில் இந்த இப்போ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் காமன் எமிட்டர்னா எமிட்டரை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எமிட்டர் இஸ் காமன் டெர்மினல், காமன் பேஸ்
வோல்டேஜ்னா பேசிஸ் கிரவுண்டட், பேசிஸ் காமன் டெர்மினல், இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக படித்தோம் இல்லையா? ஸோ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் அந்த ஆம்பிளிஃபையரை நம்ம அந்த டிரான்சிஸ்டரை நம்ம ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ண முடியும், அது காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர். அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனை தான் வைடாக யூஸ் பண்ணுவாங்க சன் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக பாருங்கள். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும், கெயின் எதுக்கு அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் கெயின், பவர் கெயின், இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வைட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ். சரியா? அடுத்து ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி குட்டா, பேடா, எஃபிஷியண்ட்டாக, நான் எஃபிஷியண்ட்டாக அந்த மாதிரி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் பேராமீட்டர் என்னென்னா கெயின். ஸோ கெயினோட ஸ்டாண்டர்டான ஃபார்முலா நமக்கு நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அவுட்புட் பை இன்புட், ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ கெயினால் என்ன, லாபம். கரெக்டாக? ஸோ அவுட்புட் எவ்வளவு இருக்குது, இன்புட் எவ்வளவு கொடுத்தோம், அதுதானே கெயின். ஸோ அதே தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்லேயும் கெயின்னா என்ன, அவுட்புட் சிக்னலோட மேக்னிடியூட் டிவைடட் பை இன்புட் சிக்னலோட மேக்னிடியூட். அந்த மேக்னிடியூடு நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ அது என்னவா இருக்கலாம், நம்ம வோல்டேஜ் மேபி கன்சிடர் பண்ணலாம். இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்தோம், அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு வருது, இல்லைனா கரண்ட்டை கூட கன்சிடர் பண்ணலாம், அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட், இல்லைனா பவரை கூட கன்சிடர் பண்ணலாம், அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ இந்த 3 பேராமீட்டருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி கெயின் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எப்போவுமே டெசிபல்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா அவுட்புட் பை இன்புட்னு சொல்லிடலாம். அதுக்கு யூனிட் எதுவுமே கிடையாது, டைமென்ஷன்லெஸ். கரெக்டாக? கெயினுங்கிற டைமென்ஷன்லெஸ், யூனிட் எதுவுமே கிடையாது, நோ டைமென்ஷன். ஆனால் டெசிபலில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது எப்படின்னு சொல்லுவோம்னா டெசிபல், டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் டி கேபிட்டல் பி, டெசிபல். டெசினால என்ன, 10. கரெக்டாக? ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணுவோம். லாகரிதம் யூஸ் பண்ணி, அதாவது 10 லாக் தான் டெசிபல். சரியா? ஸோ இதை நம்ம 3 விதமாக நான் ஆல்ரெடி சொன்னேன். மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் வரும், கரண்ட் வரும், பவர் வரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கெயின் கால்குலேட் பண்ணிடலாம். வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின், பவர் கெயின். ஸோ பவர் கெயின் ஃபார்முலா பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, டெசிபல்ஸ். இப்போ பவர் கெயின்னா ஷார்ட்டாக என்ன சொல்லலாம், அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இல்லையா? ஸோ டெசிபல்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 log of P out by P in decibel. ஸோ 10 ஏன் போட்டோம் ஞாபகம் இருக்குல்ல, டெசிபல். டெசி அப்படின்னாலே 10. கரெக்டாக? டெசிமல் 10. கரெக்டாக? அப்போ 10 log of அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் டெசிபல். சரியா? இதுக்கு பிறகு வோல்டேஜ் கெயின் பார்க்கலாம். வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின். ஸோ இப்போ வோல்டேஜ் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கெயினோட ஃபார்முலா என்ன, வியோட அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம எழுதணும் அப்படின்னா 10 log of V out by V in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி கேர்லெஸ் மிஸ்டேக் போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. நம்ம எப்போவுமே இந்த பவர் கெயின் ஃபார்முலாலேருந்து அவுட்புட் பவர், இன்புட் பவர், அந்த பவர் ஃபார்முலாலேருந்து தான் நம்ம வோல்டேஜோ கரண்ட்டோ நம்ம டெடியூஸ் பண்ணணும் ஒரு இக்குவேஷனில். சரியா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பி அவுட் பை பிஇன் அப்படி தானே. அப்போ பிஏ அதாவது பவரை இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எப்படி சொல்லலாம், P equal to V into Y. அதனை என்னன்னு சொல்லலாம், V square by Rன்னு சொல்லலாமா? கரெக்டாக? ஸோ P equal to V into Y. அதில் நான் ஐக்கு பதிலாக V by R போட்டேன் அப்படின்னா V square by R வருமா? ஸோ அதாவது V out square by R out. கரெக்டாக இல்லையா? ரைட்? அதே மாதிரி நான் P in அதாவது இன்புட் பவர் எழுதுனேன்னா V in square by R in. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு இது ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? ஸோ வி அவுட் ஸ்கொயர் பை வி இன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது வி அவுட் பை வி இன் த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த லாகலோட இந்த ரூல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மேலே பவர் இருந்ததுன்னா அது அப்படி இங்கே போகுமா? ஸோ 2 × 10 20 வரும். ஸோ 20 log of வி அவுட் பை வி இன் டெசிபல். சரியா? இதே லாஜிக் தான் கரண்ட் கெயினுக்கும். ஸோ 10 log of நம்ம இதை கரண்ட் அதாவது பவரை இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் எழுதணும். ஸோ பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. வியை நம்ம ஐ மூலமாக எப்படி எழுதலாம்? V equal to I into R, so I square into R. கரெக்டா இல்லையா? ரைட்? so I out square into R out by I in square into R in. கரெக்டா? ஸோ இங்கே எப்படி எழுதணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த R out R in ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ I out by I in the whole square. ஸோ இந்த 2 by logarithmic rule ஃப்ரெண்டில் வருமா? ஸோ 10 into 2 20 வரும். 20 log of I out by I in decibel. புரியுதா இல்லையா? ஸோ பவர் கெயினா 10 log of P out by P in அவ்வளோதான். அந்த வோல்டேஜ் கெயின் கரண்ட் கெயின் வரும்போது 20 log வரும். இது மறந்துடவே கூடாது. புரியுதா இல்லையா? ஸோ 20 log of V out by V in, 20 log of I out by I in, அதே இது 10 log of P out by P in. மறந்துடவே கூடாது. ப்ராப்ளம்ஸ் இதுலேருந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில ப்ராப்ளம்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அவுட்புட் லோட். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுற லோட் ரெசிஸ்டன்ஸ் அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இன்புட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்புட் லோடு கூட கொடுத்துருக்கலாம். புரியுதா இல்லையா? இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ்னா என்ன? அப்போ ரெசிஸ்டன்ஸை தாண்டி அங்கே ஏதோ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த இது என்னன்னு சொல்லுவோம், இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ரெசிஸ்டர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக வரக்கூடியதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இதுவும் ஆட் ஆச்சுன்னா அந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இது எல்லாத்தையுமே காமன் என்னன்னு சொல்லுவோம், இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ இம்பிடன்ஸ் கொடுத்துருந்தா இட் மீன்ஸ் ஏதோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ்
சம்திங் ஏதோ கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஆர் அவுட் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ ஆர் அவுட்டுங்கிறது இசட் அவுட்டாக கூட இருக்கலாம், ஆர்ங்கிறது இசட்டினா கூட இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். புரியுதா இல்லையா? ஓகேவா? அடுத்தது பாருங்கள் பேண்ட் விட். ஸோ பேண்ட் விட் என்னன்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், அதுதான் பேண்ட் விட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரேஞ்சை தான் பேண்ட் விட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அப்பர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் ஃப்ரீக்வன்சி, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதுதான் பேண்ட் விட். விட்டுனாலே அது தானே. ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சோட விட் எவ்வளவு நம்ம சொல்லுவோம்? 15 மைனஸ் 10 5 தானே. அதே தான் பேண்ட் விட், அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளவு விட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்பர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் ஃப்ரீக்வன்சி. ஸோ பேண்ட் விட் அதாவது ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? ஹெட்ஸ் தானே. ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட், பேண்ட் விட்டோட யூனிட்டும் ஹெட்ஸ் தான். சரியா? அடுத்தது எஃபிஷியன்சின்னு என்ன? எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு பவர் கொடுத்துருக்கோம், எவ்வளவு பவர் அது எடுத்திருக்குது அவுட்புட்டாக, எவ்வளோ பவர் அது யூஸ் பண்ணியிருக்கிறது, அதுதானே எஃபிஷியன்சி. கரெக்டாக இல்லையா? எப்போவுமே எஃபிஷியன்சி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி கெயினுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி அதிகமாக இருக்கணும். சரியா? ஸோ எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் அவுட்புட் பவர் பை டோட்டல் இன்புட் பவர், அவ்வளோதான். ஸோ எவ்வளவு பவரை நம்ம அவுட்புட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, யூஸ்ஃபுல் அவுட்புட் பவர் டிவைடட் பை டோட்டல் இன்புட் பவர், எவ்வளவு இன்புட் பவர் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் நம்மளுடைய எஃபிஷியன்சி. அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான். சரியா? ஸோ எப்போவுமே கெயினுக்கும் எஃபிஷியன்சிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கெயின் அப்படிங்கிறது அவுட்புட் மேக்னிடியூட் பை இன்புட் மேக்னிடியூட். எஃபிஷியன்சி அப்படி கிடையாது, பவர் வச்சு எந்த அளவுக்கு பவர் நம்ம கொடுத்தோம், எந்த அளவுக்கு பவர் அவுட்புட்டில் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது. புரியுதா இல்லையா? அடுத்தது நாய்ஸுங்கிறது எப்போவுமே என்ன சொல்லலாம்னா அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ தேவையே இல்லாத நம்ம ஒரு சிக்னல் நம்ம அனுப்புகிறோம், ஆம்பிளிஃபை பண்ணி அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஒரு சேனல் வழியாக, ஒரு மீடியம் வழியாக தானே அந்த சிக்னல் பாஸ் ஆகிட்டு இருக்கும். கம்யூனிகேஷனில் இதோட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ சேனல் வழியாக பாஸ் ஆகும்போது அந்த சேனலில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அந்த எல்லா டிஸ்டர்பன்ஸும் அந்த சிக்னல் மேலே இம்பேக்டை கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ அவுட்புட் அந்த ரிசீவரில் வரும்போது நமக்கு நாய்ஸ், நிறைய அன்வான்ட் டிஸ்டர்பன்சஸ் நிறைய ஆட் ஆகிருக்கும். அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம ரிசீவர் சைடில் யூஸ் பண்ணிப்போம். கம்யூனிகேஷனில் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ அது அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் நாய்ஸ். ஸோ அதுவும் முக்கியமான ஒரு பேராமீட்டர் தான். ஸோ எந்த அளவுக்கு நாய்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாய்ஸ் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஜென்ரலாக நேச்சுரல் நாய்ஸ், மேன்மேட் நாய்ஸ், அது மாதிரி ஷார்ட் நாய்ஸ், ஃப்ளிக்கர் நாய்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான நாய்ஸஸ் இருக்குது. கம்யூனிகேஷனில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான டாபிக் இது கம்யூனிகேஷனில். அடுத்தது டைனமிக் ரேஞ்ச். அதாவது டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் ரேஞ்ச் என்னன்னா ரேஞ்ச், அதாவது லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டியோட ரேஷியோ, அதுதான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டைனமிக் ரேஞ்ச். ஸோ ஒரு பர்பஸ்க்கு, ஒரு ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச், மினிமம் ரேஞ்ச் என்னது, அந்த ஆப்ரேஷனில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனில் மினிமம் வோல்டேஜ் என்ன, மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன, அந்த ரேஞ்ச் தான் என்னன்னு சொல்லுவாங்க, டைனமிக் ரேஞ்ச் இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் டைனமிக் ரேஞ்ச். சரியா? டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷியோ பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் அ குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்தது ஸ்லியூ ரேட். ஸ்லியூ ரேட்னா ரேட்னால என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே. ஸோ ஸ்லியூ ரேட்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட். ஸோ அவுட்புட் எந்த அளவுக்கு அதிகமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். புரியுதா இல்லையா? அப்போ மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட்ஸ். அவுட்புட்டுங்கிறது நமக்கு வோல்டேஜை மெஷர் பண்ணலாம், கரண்ட்டை கூட மெஷர் பண்ணலாம். ஸோ அவுட்புட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட், அப்படி கூட நம்ம வச்சுக்கலாமா ஸ்லியூ ரேட்டு? கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? வோல்டேஜ் பெர் செகண்ட் இல்லைன்னா ஆம்பியர் பெர் செகண்ட். கரெக்டாக இல்லையா? வோல்ட் பெர் செகண்ட் இல்லைனா ஆம்பியர் பெர் செகண்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் ரேட்னாலே வித் ரெஸ்பெக்ட் டைம் தான், மறந்துடக்கூடாது. சரியா? சப்போஸ் நமக்கு தெரியாத ஒரு டெஃபினிஷனை ரேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன்ஸில் டைம் வச்சு ஏதாவது செகண்ட், மில்லி செகண்ட் அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு டேரெக்டாக டிக் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கெயின் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையரோட கிளாஸஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 4 விதமான முக்கியமான கிளாஸஸ் இருக்குது ஆம்பிளிஃபையர் கிளாஸஸ். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் ஏபி. சரியா? இதை தாண்டி நான் நிறைய கிளாஸஸ் இருக்குது, பட் அந்தளவு கேட்க மாட்டாங்க, அது முக்கியமும் கிடையாது. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் அந்த 4 ஆம்பிளிஃபையர் கிளாஸஸ் தான். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா விதமான கிளாஸ் ஆம்பிளிஃபையர்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடுவோம். ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையரோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கர்வ் போடுவாங்க. ஆப்ரேட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக Q அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? Q பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது Q பாயிண்ட் அல்லது ஆப்ரேட்டிங் பாயிண்ட்
இல்லைனா பயாஸ் பாயிண்ட், இல்லைனா சைலண்ட் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கியூ பாயிண்ட், சரியா? ஸோ கியூசைன் பாயிண்ட், சரியா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ கியூ பாயிண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு டிரான்சிஸ்டரை தான் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன், கரெக்டாக? அப்போ ஒரு டிரான்சிஸ்டரை நான் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணும்போது கெயின் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ஃபார் அன் ஆம்பிளிஃபையர். ஸோ அந்த கெயினை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் கரண்ட், அதே மாதிரி அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ், இது எல்லாமே நான் கரெக்டாக ஃபிக்ஸடாக ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ நான் செலக்ட் பண்ணுற அந்த கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அந்த பயாஸ் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னுடைய கெயின் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ அதுக்காக வரையப்படுறது தான் இந்த கியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இது, சரியா? ஸோ அந்த கியூ பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் டிசி லோடு லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுது? அந்த லைன் தான், அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது ஸ்ட்ரைட் லைன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் என்னென்னா டிசி லோடு லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு? அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா என்ன? அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சஸ்லையும் அந்த கலெக்டர் கரண்ட்டை நான் அந்த ஒய் ஆக்சஸ்லையும் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நான் ஒவ்வொரு லைனாக நான் வித் கான்ஸ்டன்ட் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன், ஞாபகம் இருக்கா? கரெக்டாக? அதுதான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ், கரெக்டாக? ஸோ அந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வில் இந்த டிசி லோடு லைன் எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு என்ன கியூசைன் பாயிண்ட், அதாவது கியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கியூ பாயிண்ட் என்னென்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டிசி லோடு லைன் அண்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு என்னென்னா இப்படி கிடைக்கிறதா கியூ பாயிண்ட். அந்த கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இப்படி நம்ம அது லீனியராக டெவலப் ஆகிட்டே இருக்கோம்ல, அந்த ரீஜன் தான் நமக்கு சேச்சுரேஷன் ரீஜன். அது மாதிரி கீழே இருக்கிற ரீஜன் தான் நமக்கு என்ன கட் ஆஃப் ரீஜன்ஸ். அந்த கர்வில் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இந்த டெவலப் ஆகிற இந்த லீனியர் அந்த போர்ஷன் தான் சேச்சுரேஷன் ரீஜன். அங்கே எப்படி ஆக்ட் ஆகும் ஒரு டிரான்சிஸ்டர்? ஆன் ஸ்விட்ச் ஆக்ட் ஆகும். ஸோ கீழே இருக்கிற இந்த ரீஜன் தான் என்ன ரீஜன்? கட் ஆஃப் ரீஜன். ஸோ கட் ஆஃப் ரீஜனில் டிரான்சிஸ்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? ஆஃப் ஸ்விட்ச் ஆக்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இந்த நடுவில் கான்ஸ்டண்ட்டாக வரும் இல்லையா, அந்த கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய அந்த ரீஜன் தான் ஆக்டிவ் ரீஜன். அந்த ரீஜன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்ம டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த கியூ பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் மேலே வந்தது அப்படின்னா த டிரான்சிஸ்டர் ஆக்ட் அஸ் அ ஆன் ஸ்விட்ச். கீழே வந்தது அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் ஆஃப் ஸ்விட்ச். நடுவில் வந்ததுன்னா மட்டும் இட் ஆக்ட் அஸ் அன் ஆம்பிளிஃபையர். புரியுதா இல்லையா? ஸோ அது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின், இந்த லோடு லைனில் அடிக்கடி கேட்பாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த கலெக்டர் கரண்ட்டும் சரி, இந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜும் எல்லாமே இந்த பாயிண்ட், அந்த கியூ பாயிண்ட்டை சுற்றி தான் நமக்கு வேரியேஷன் ஆக போகுது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல இந்த கியூ பாயிண்ட் கரெக்டாக ஃபிக்ஸடாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அந்த ஆம்பிளிஃபையரோட யூஸ் நமக்கு இருக்க போகுது, சரியா? ஓகேவா? எப்படி இந்த லோட் லைன் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் விசின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ஓகேவா? கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பேன். அதே மாதிரி இங்கே கலெக்டர் கரண்ட் இல்லையா? ஸோ நான் 0 கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கலெக்டர் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு இந்த பாயிண்ட், அதாவது 0, மேக்ஸிமம் கரண்ட் ஐசிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? அதுதான் இந்த பாயிண்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் மேக்ஸிமம் கலெக்டர் அந்த மேக்ஸிமம் சப்ளை வோல்டேஜ், அதாவது விசிசி, அதுக்கு 0 கரண்ட். ஸோ எங்கே 0 கலெக்டர் கரண்ட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த பாயிண்ட்ஸ். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம வரையக்கூடிய லைன் தான் டிசி லோடு லைன். புரியுதா இல்லையா? ஸோ டிசி லோடு லைன், அதுதான் இந்த லைன். புரியுதா? அதே மாதிரி நம்ம கேரக்டரிஸ்டிக் எப்படி வரைவோம் இல்லையா? ஸோ அதில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நமக்கு கியூ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். புரியுதா இல்லையா? ஓகேவா? சென்டரில் வர மாதிரி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரோட டயக்ராம். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் மெயினாக கியூ பாயிண்ட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் டிசி வோல்டேஜ் ஆர் கரண்ட் வித் நோ இன்புட் சிக்னல். எந்த விதமான இன்புட் சிக்னலும் அப்ளை பண்ணாமல் நான் இந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா அப்படி கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் கியூ பாயிண்ட் அல்லது கியூசென்ட் அல்லது சைலண்ட் பாயிண்ட். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கியூ பாயிண்ட் தான் அந்த ஆம்பிளிஃபையரோட ஆப்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணுது, சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் பாருங்கள். கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரை தான் வைடஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர், மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர். ஏன் அப்படின்னா இட் அச்சீவ்ஸ் ஹை லீனியாரிட்டி, ரொம்ப லீனியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி கெயின் அதிகமாக இருக்கும், டிஸ்டார்ஷன் ரொம்ப லோவாக இருக்கும். அதுதானே ரொம்ப முக்கியம். ஸோ லோ டிஸ்டார்ஷன் லெவல்னால் நம்ம மேக்ஸிமம் இதை ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு நம்ம என்ன பார்ப்போம்? டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு தானே நம்ம பார்ப்போம். ஸோ லோ டிஸ்டார்ஷன் லெவல் கிடைக்கக்கூடிய இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரை நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸை வைடாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு கெப்பாசிட்டர், R1 R2 கெப்பாசிட்டர் அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா யூசஸ் ஒன்லி ஒன் டிரான்சிஸ்டர். அதே மாதிரி யூசஸ் ஃபுல் சைக்கிள் ஆஃப் இன்புட் ஏசி. அதான் ரொம்ப முக்கியம். இங்கே டயக்ராம் ஆப்ரேட்டிங் கர்வ் பாருங்களேன். இதான் நம்மளுடைய இன்புட் சிக்னல் எடுத்துக்கோங்க. இன்புட் சிக்னல் ஒரு ஃபுல் ஒரு ஹாஃப் சைக்கிள், இன்னொரு ஹாஃப் சைக்கிள் சேர்ந்தது ஒரு ஃபுல் ஏசி சைக்கிள். கரெக்டாக இல்லையா? ஸோ அவுட்புட்லேயும் அதே மாதிரி எனக்கு நான் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இதை விட இங்கே ஆம்ப்ளிஃபை ஆகி தான் உங்களுக்கு வரும். சரியா? எல்லாத்துலேயும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட இங்கே ஆம்ப்ளிஃபை ஆகி தான் வரும். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிடியூட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம்னால நான் அப்படி போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது இன்புட் சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் சிக்னல் திஸ் ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் த இன்புட் சிக்னல் அதே மாதிரி 2 சைக்கிளுமே யூஸ் பண்ணிக்கும். புரியுதா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்குமே இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்குமே இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிருக்கும். ஸோ ஃபுல்லாகவே இந்த டிரான்சிஸ்டர் எப்படி தான் இருக்கும்னா ஆனில் தான் இருக்கும். எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். இதை ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலேயே ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் அதிகமாக ப்ராப்ளம் என்னென்னா ஓவர் ஹீட்டிங் தான். அதனாலேயே எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கெயின் வேறு எஃபிஷியன்சி வேறுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட 25% எஃபிஷியன்சி தான் நமக்கு கிளாஸ் ஏ மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி கண்டக்ஷன் ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன். ஃபுல் ஏசி இன்புட் சைக்கிளையுமே அவுட்புட்டில் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? 2 ஆஃப் சைக்கிளையுமே அவுட்புட் யூஸ் பண்ணிக்கிறதுனால கண்டக்ஷன் ஆங்கிள் 360 டிகிரி கண்டக்ஷன் ஆங்கிள் அச்சீவ் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ அது ரொம்ப காமன் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த எப்போவுமே ஆனாக இருக்கிறதுனால ஓவர் ஹீட்டிங், லோ எஃபிஷியன்சி தான் மெயினான ப்ராப்ளம்ஸ். இது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டரையும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் நான் என்ன சொன்னேன், எப்போவுமே ஆனாக இருக்கிறதுனால ஓவர் ஹீட்டிங், லோ எஃபிஷியன்சி அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கிளாஸ் பி போகிறோம். ஸோ கிளாஸ் பி யூசஸ் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ ஒன்று ஆனாக இருக்கும்போது இன்னொன்று ஆஃபாக இருக்கும், ஒன்று ஆஃபாக இருக்கும்போது இன்னொன்று ஆனில் இருக்கும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். சரியா? ஸோ இதான் என்ன சொல்லணும்னா புஷ் புல் டைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஒன்று புஷ் பண்ணும், இன்னொன்று புல் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ இதுதான் அந்த அதோட மாடல் கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர். ஸோ இது நமக்கு என்ன ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் இன்புட் சிக்னல் கொடுக்கும்போது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ இது ஆனில் இருக்கும், இது ஆஃபில் இருக்கும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இது ஆஃப் ஆயிரும், இது ஆன் ஆயிரும். அதுதான் ஆப்ரேஷன். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ ஒரு டைம் ஒரு ஆஃப் சைக்கிள் தான் நமக்கு ஆனில் இருக்கும். ஒரு ஆஃப் சைக்கிள் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் இது. சரியா? ஓகேவா? ஸோ டயக்ராம் பார்த்தாலே தெரியும். இதை நமக்கு இன்புட் சிக்னல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் ஒரே ஆம்ப்ளிடியூட் தான். ஜஸ்ட் டயக்ராம்காக நான் அப்படி வரைஞ்சிருக்கிறேன், அவ்வளோதான். சரி, இது ரெண்டும் ஒரே ஆம்ப்ளிடியூட் தான். இதை விட நமக்கு இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் தான் நமக்கு ரீப்ரொடியூஸ் ஆகும், ஆம்ப்ளிஃபை ஆகும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நமக்கு அப்போ ஆனாக இருக்கும், இன்னொன்று ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் நமக்கு ரீப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபுல் சைக்கிளுமே நமக்கு ஆம்ப்ளிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷன் மாதிரி டயக்ராம் வரும். ஆனால் இங்கே நமக்கு என்ன ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும்தான் நமக்கு ஆம்ப்ளிஃபை ஆகும். சரியா? ஆனால் இதில்னா ரொம்ப ஹை எஃபிஷியன்ட் தேன் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர். 50% எஃபிஷியன்சி. அங்கே 25%, அங்கே 50%. டிஸ்டார்ஷன் பட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அங்கே விட இங்கே டிஸ்டார்ஷன் அதிகம். அங்கே டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மின்னு பார்த்தோம். இங்கே டிஸ்டார்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கண்டக்ஷன் ஆங்கிள் எவ்வளவு? ஹாஃப் ஆஃப் த கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏல எவ்வளவு? 360 டிகிரி. அப்போ இது 180 டிகிரி கண்டக்ஷன் ஆங்கிள் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் சைக்கிள் தானே. இப்போ 360 டிவைடட் பை 2 180 டிகிரி கண்டக்ஷன் ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி ஹாஃப் சைக்கிள் ஆஃப் இன்புட் ஏசி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபுல் சைக்கிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஹாஃப் சைக்கிள் ஆஃப் இன்புட் ஏசி தான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும் கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர். சரியா? அடுத்த ஆம்பிளிஃபையர் என்னென்னா கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர் பார்த்தா தெரியும், ஒரே ஒரு டிரான்சிஸ்டர். சங்க மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர் கிடையாது கிளாஸ் பி மாதிரி. இங்கே ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான். பட் மேலே என்ன ஒரு எல்சி கப்பிள்டு சர்க்யூட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், எல்சி. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டர், அவ்வளோதான். சரி, ஆனால் இங்கே கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி மேலேருந்து கீழே அப்படி கூட்டிகிட்டே இருக்கும். கிளாஸ் ஏக்கு எஃபிஷியன்சி கம்மி, கிளாஸ் பிக்கு கூட, கிளாஸ் சிக்கு அதை விட கூடுதலாக இருக்கும். டிஸ்டார்ஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏக்கு டிஸ்டார்ஷன் ரொம்ப லோ, கிளாஸ் பி எடுத்துட்டிங்கன்னா டிஸ்டார்ஷன் அதிகமாக இருக்கும், கிளாஸ் சிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். கிரேட்டஸ்ட் டிஸ்டார்ஷன் இருக்கும் இங்கே, ஹெவி டிஸ்டார்ஷன். லீனியாரிட்டி அதே மாதிரி தான். கிளாஸ் ஏக்கு லீனியாரிட்டி நமக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹை லீனியாரிட்டி இருந்தது. அதனாலே அதை காமனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். கிளாஸ் பியில் லீனியாரிட்டி புவராக இருக்கும், கிளாஸ் சிலையுமே லீனியாரிட்டி இன்னும் புவரஸ்ட். ஸோ கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி ஆம்பிளிஃபையர் எதுன்னு கேட்டாங்கன்னா கிளாஸ் சி. புவரஸ்ட் லீனியாரிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா கிளாஸ் சி. ஹெவி டிஸ்டார்ஷன் எதுனா அதுவும் கிளாஸ் சி தான். கண்டக்ஷன் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி. ஸோ டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 90 டிகிரி கண்டக்ஷன் ஆங்கிள் உங்களுக்கு இருக்கும். சரியா? அதான் கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர்ஸ். அப்படியே கண்டக்ஷன் ஆங்கிள் குறைஞ்சிட்டே வரும். இங்கே கியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஸோ கியூ பாயிண்ட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கியூ பாயிண்ட் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்களா?
Q பாயிண்ட் கிளாஸ் A ஆம்பிளிஃபையரில் எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் த லோட் லைன் இருக்கும். இதே கிளாஸ் B ஆம்பிளிஃபையரில் ஆன் த லோட் லைன் இருக்கும். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். கிளாஸ் B ஆம்பிளிஃபையரில் Q பாயிண்ட் எங்கே இருக்கும்? ஆன் த அந்த எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். கரெக்டாக அந்த 0 பாயிண்ட் ஆஃப் த லோட் லைனில் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆன் த எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். இதே இது கிளாஸ் A ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா அந்த Q பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கீழே இருக்கும். அதனாலேயே கண்டக்ஷன் ஆங்கிள் 90 டிகிரி போயிடும். சரியா? ஸோ Q பாயிண்ட் எங்கே இருக்குன்னா பிலோ எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஓகேவா? அதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும் இதில். அடுத்தது கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர். கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர் என்னன்னா கிளாஸ் ஏயும் சரி கிளாஸ் பியும் சரி ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்கிறது அந்த கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர். வேரியேஷன் ஆஃப் கிளாஸ் B ஆம்பிளிஃபையர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கிளாஸ் B ஆம்பிளிஃபையர் எப்படி இருந்தது? ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர் யூஸ் பண்ணோமா, மேலே ஒரு NPN கீழே ஒரு PNP. ஸோ அதே மாதிரி தான், அதே ரெசிஸ்டர் தான், பட் எக்ஸ்ட்ரா 2 டயோடு யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கிளாஸ் B ஆம்பிளிஃபையரில் நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது? அது நம்ம ஒன்று ஆனில் இருக்கும், இன்னொன்று ஆஃபில் இருக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு கண்டக்ஷன் ஆங்கிள் கம்மியாச்சு, டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 2 டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போவுமே இது என்ன பண்ணணும்னா ஆன்லேயே இருக்கிறதுக்காக. ஏன்னா கிளாஸ் B ஆம்பிளிஃபையர் அப்படி கிடையாது. ஒரு டைம் ஒரு இது ஆனில் இருக்கும், இன்னொரு டைம் ஆஃபில் இருக்கும், இன்னொரு டிரான்சிஸ்டர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே ரெண்டுமே அட் அ டைம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த வேரியேஷனை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த 2 டயோட். சரியா? சரி, நீங்கள் இந்த ஆப்ரேட்டிங் கர்வ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது இன்புட் சிக்னல் எடுத்துக்கோங்களேன். அவுட்புட் சிக்னல் பாருங்கள், ஒரு ஃபுல் சைக்கிள், அதாவது ஒரு ஹாஃப் சைக்கிள் ஃபுல்லாக கண்டக்ட் ஆகுது. இன்னொரு ஹாஃப் சைக்கிள் பாருங்கள் பார்ஷியலாக கண்டக்ட் ஆகுது. புரியுதா இல்லையா? பார்ஷியலாக கண்டக்ட் ஆகுது. இதுதான் இதோட மெயின் இதுவே. ஸோ இதோட கண்டக்ஷன் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட கண்டக்ஷன் ஆங்கிள் நோட் பண்ணல இல்லையா? ஸோ கிளாஸ் ஏயோட கண்டக்ஷன் ஆங்கிள் என்ன? 360 டிகிரி. கிளாஸ் பியோட கண்டக்ஷன் ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. அப்போ இதோட கண்டக்ஷன் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? ரெண்டுத்துக்கும் நடுவில் 270 டிகிரி கண்டக்ஷன் ஆங்கிள் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 270 டிகிரி. கரெக்டாக இல்லையா? ஸோ அதை ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையுமே சேர்த்து சில வேரியேஷன்ஸ் மேக் பண்ணி இந்த கிளாஸ் AB ஆம்பிளிஃபையரை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். சரியா? எல்லாத்துக்குமே சர்க்யூட் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஆம்பிளிஃபையர் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துலேயுமே என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? 4த்துக்குமே சர்க்யூட் டயக்ராம் தரவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் என்னென்னா கண்டக்ஷன் ஆங்கிள் தரவாக பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஏக்கு 360, கிளாஸ் பிக்கு 180, கிளாஸ் சிக்கு 90, கிளாஸ் AB ரெண்டுத்துக்குமே நடுவில் 270 டிகிரி. அதே மாதிரி லீனியாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஸ்டார்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரி கெயின் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. எத்தனை டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த Q பாயிண்ட் முக்கியமாக எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்களா Q பாயிண்ட் நியர் த எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, பாட்டம் ஆஃப் த லோட் லைன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா இல்லையா? அந்த Q பாயிண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அதே மெயினாக தெரிஞ்சுக்கணும். சரியா? லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்த வீடியோக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. An amplifier has input impedance of 50 ohm and drives a load of 50 ohm. When its input is 1 volt, its output is 10 volt. What is its voltage and power gain? ரெண்டுத்துக்குமே நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? வோல்டேஜ் கெயினோட ஃபார்முலா நமக்கு என்ன? வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா என்ன நான் சொன்னேன்? 20 log of V out by Vin இல்லையா? ஸோ V out கொடுத்துருக்குறாங்க, Vin கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? ஸோ log 10ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. log 10ஓட வேல்யூ 1. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ 20 log 10ஓட வேல்யூனா 20 × 1 20 டெசிபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ log 10ஓட வேல்யூ 1, இதை மறந்துடக்கூடாது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இதுதான் வோல்டேஜ் கெயின் இன் டெசிபல். இது அடுத்தது பவர் கெயின். ஸோ பவர் கெயினோட ஃபார்முலா என்ன? 10 log of P out by P in இல்லையா? ஸோ P out by P in. ஸோ எங்கள் அவுட்புட் பவர் எதுவுமே கொடுக்கல, இன்புட் பவர் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே வோல்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்புட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது Z10. கரெக்டாக? Z10 இன்புட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவ்ஸ் அ லோட் ஆஃப் 50 ohm, அதாவது RL லோட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, R அவுட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ P out by P in பவர் கெயின் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வோல்டேஜ் டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம இந்த P out P in நம்ம வோல்டேஜ்க்கு மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 10 log of, ஸோ பவரை வோல்டேஜ் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? V out ஸ்கொயர் பை R அவுட், அதே மாதிரி V in ஸ்கொயர் பை R in இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸோ R அவுட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த இன்புட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அது 50 ohm யூஸ் பண்ணிக்கலாம். V அவுட் நமக்கு தெரியும் 10, V in நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான். ஸோ இது மாதிரி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க, டெடியூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிங்க DB. அதே மாதிரி இந்த நான் சொன்ன இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, log 10ஓட வேல்யூ 1. சரியா? ஓகே வச எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி சப்போஸ் log 100 வந்ததுன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? log 100னா log 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இதை 2 log 10ன்னு எழுதலாமா? ஸோ log 10ஓட வேல்யூ 1, ஸோ இதோட வேல்யூ 2 dB அப்படின்னு கூட நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி 10 பேசஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில்.
ஆம்ப்ளிஃபையர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ், அதாவது கிளாஸஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் முக்கியமான டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிட்டோம். கம்யூனிகேஷன் பார்க்கும்போது ஆம்ப்ளிஃபையரோட கிளாஸஸ் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நம்ம பார்க்கலாம். ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் வைஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மல்டி வைப்ரேட்டர் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ECE Abeyaantrix சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.